பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை லூக்கா 1:49 வசனம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த வசனத்தில் அருமையான மரியாள் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை எலிசபெத்திடம் சொல்வதற்காக மரியாள் வந்திருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஆல்ரெடி எலிசபெத்தருடைய வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்களை செய்திருந்தார். சகரியா எலிசபெத் அவர்கள் மலடியாக இருந்தார்கள், வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் தேவ சந்நிதியில் காத்திருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீதியுள்ளவர்களாய் நடந்ததினால தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருடைய வல்லமையை அந்த குடும்பத்திற்கு விளங்க பண்ணி கொண்டிருந்தார். அதே போல் மரியாளுடைய வாழ்க்கையிலும் மரியாளுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க பயன்படுத்தினார். அதே போல் தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அன்று பாட வைத்தார். அவர் தாவீது ஏழ்மையான நிலைமையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாழ்மையாக இருந்த தாவீதை பயன்படுத்தி அவருடைய வல்லமையை விளங்க செய்தார், கர்த்தர் செய்தார். தானியேல் சிங்கக்கபியில் இருந்தபோது தானியேல் தேவ சமூகத்தில் முழங்கால்படிட்டு ஜெபித்ததின் வல்லமையை அந்த சிங்கக்கபியில் கர்த்தர் உணர்த்தி காண்பித்தார். அதை அநேகர் அறிந்து கொண்டு அறிக்கை செய்தார்கள். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் அவன் அடிமையாய் விற்கப்பட்ட போதிலும் சிறைச்சாலையிலையும் தேவன் வல்லமையுள்ளவர், அவர் மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர் கொடுத்த தரிசனத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த தேசத்தில் கர்த்தர் விளங்க செய்தார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வல்லமையுடையவர், அவர் மகிமையான காரியங்களை செய்வார். எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கலக்கப்பட்டு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறீங்களோ அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவன் வல்லமையான மகிமையான காரியத்தை செய்வார். ஆமேன். God bless you. Have a blessed day.